இன்னைக்கு சமூக வலைதள பக்கம் உள்ளே போனாலே இந்த திமுக அப்படின்றது ராம போதனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டதா, இது திமுக ராஜ்யமா அல்லது ராம ராஜ்யமா அப்படின்னு தான் செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதாவது ராமர் ஒரு சமூக நீதிக்கு சில அடையாளங்களாக இருந்திருக்கிறார். ராம ராஜ்யம்னு அந்த காலத்தில் சொன்னது என்ன ஒரு இது அர்த்தம்னால் மிக சிறப்பாக ஆண்டார். இப்போ திடீர்னு அவர் தான் சமூக நீதியின் முன்னோடி. இதில் டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, அம்பேத்கரை காலி பண்ணிட்டாரு, பெரியாரை காலி பண்ணிட்டாரு, அண்ணாவை காலி பண்ணிட்டார். நான் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் முன்னால் உள்ள முன்னோடி. ராமர் சமூக நீதிங்கிறத தமிழ்நாட்டுடைய திமுகவினர் அமைச்சர் ரகுபதி சொல்லி இந்துக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேனால் அதை உற்றுநோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம், நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதுதாங்க கம்பராமாயணம். இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி. இப்போ என்னன்னா, இந்த சனாதன ஒழிப்புக்கு அப்படியே நேர் எதிராக ராமராஜ்யம். ராமர் தான் அதில் வேறு என்ன சொல்லிட்டாரு, பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இவர்களெல்லாம் விட இவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே ராமர் சமூக நீதியின் முன்னோடின்ட்டார். ராமர் சேது பாலம் கட்டின போது அந்த இஷ்யூ வந்தபோது ராமர் பாலம் கட்டினாருன்னா அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார். அப்படி பார்க்க போனால் ஜெமினி ஃப்ளைஓவரை கலைஞர் தான் கட்டினாருன்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. அண்ணா மேம்பாலம் அவர் அப்போ இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரா? அவர் அரசியலில் அப்படி கேட்கணுங்கிறதுக்காக சொன்னார். அவர் நிறைய நெத்தியில் குங்குமம் வச்சா ரத்த பொட்டான்னு கேட்டிருக்காரு. இன்னும் நிறையா மதுரை மீனாட்சி அம்மன் உனக்கு எதுக்கடி மூக்குத்தின்னு கேட்டிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பீரங்கி வைத்து தகர்க்கும் நாளே தமிழ்நாட்டிற்கு பொன்னாள்னு சொல்லியிருக்காரு. கலைஞர் சொல்லியிருக்காரு. ஆமாம், பின்ன என்ன, எல்லாம் வரலாற்றில் இருக்கு, எடுத்து பாருங்கள். நல்ல விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. ராமாயணத்தில் மகாபாரத்திலும் சரி, நமக்கு தெரிந்ததெல்லாம் இன்னொரு காலத்தில் ராமரை செருப்பால் அடித்த அதுதான் வரேன். இப்போது எனக்கு என்ன புரியலன்னால், சேலத்தில் மாநாட்டில் ராமர் படத்தை செருப்பு மாலை போட்டு வழிபூரா ஊர்வலத்தில் பெரியார் ஈவேரா தலைமையிலான ஒரு ஊர்வலத்தில் அவரை செருப்பால் அடித்து கொண்டே சென்றார். ஆமாம், இதை திமுககாரர்கள் பெருமையாக சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் மேடையில், நாங்கள் செருப்பால் அடித்தோம் ராமரை அப்படின்னு. ராமர் என்னமோ நேரமாகவே ராமர் எதிரில் நின்ற மாதிரியும் அவங்கள செருப்பால் அடித்த படத்துக்கு தானே அடிச்சிங்க. பெரியார் செருப்பு மாலை போட்டாருன்னா இப்போ இவங்க பெரியாருக்கு என்ன பண்ண போகிறாங்க? ராமருக்கு செருப்பு மாலை போட்ட பெரியார் இருக்கிறார், அவரை தந்தை என்று சொல்கிறீர்கள், அவர் தான் சமூக நீதியின் முன்னோடிங்கிறீங்க. இப்போது அந்த ராமரை சமூக முன்னோடினா அப்போ பெரியாருக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் ராமர் கட்சியில் சேர்ந்துட்டீங்க. இப்போ ராமர் கட்சியில் நீங்கள் திடீர்னு சேர்ந்துட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய கடவுள் மறுப்பு, இவங்களுடைய கடவுள் மறுப்பு என்றைக்குமே திராவிடத்தில் இது போலி திராவிடம், இது நாடகம். அந்த அத்திவரதர் வந்தபோது பெரிய கூட்டம், லட்சக்கணக்கில் மக்கள் தினம் போய் ஏதோ ஒரு மாதமும் என்னமோ போய் தரிசிச்சுட்டு வந்தாங்க. அப்போ முன்னால் விவிஐபி பாஸு கேட்டவங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் திகாவை சேர்ந்தவர்கள். திமுக மட்டும் இல்லை, திகாவை சேர்ந்தவர். நான் பெயர் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும். ஆக இப்பொழுது இவர்கள் திடீரென்று அநேகமாக பாருங்கள், அடுத்த இந்த ஒரு வாரத்தில் எல்லா அமைச்சரும் பட்டே விபூதிட்டுக்கிட்டு அதனால் கோவிந்தான்னு ஒரு நாமம் கூட போட்டு, இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கெல்லாம் நாமம் போட்டிருந்தாங்க, இப்போ அவங்களே போட்டுக்கு போகிறாங்க. அதான் வித்தியாசம்னு நினைக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், இப்போது இன்னைக்கு சமூக வலைதள பக்கம் உள்ளே போனாலே இந்த திமுக அப்படின்றது ராம போதனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டதா, இது திமுக ராஜ்யமா அல்லது ராம ராஜ்யமா அப்படின்னு தான் செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. திமுகவாக இருக்கிறதா அல்லது ராமர் முன்னேற்ற களமாக மாறிவிட்டதா உங்களுடைய பார்வையில்? அது எல்லாமே அரசியல் கட்டாயங்கள் தான். 1999 2004 பிஜேபியோட கூட்டணி போகும்போது திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொன்னார், பாஜக மதவாத கட்சி என்று சிலர் விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது ஆமாம். அப்புறம் ஆர்எஸ்எஸ் மிக ஒழுக்கமான ஒரு சமுதாய இயக்கம் இப்படின்னு சொன்னார். அதாவது அவர் அதை சொன்னது தான் ஆச்சரியம். இப்போ
ஆர்எஸ்எஸ் வந்து எப்படிப்பட்ட இயக்கம்ங்கிறது பல வருடங்களாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பொதுவாக அவர்கள் வந்து ரொம்ப லோக்கி, அதாவது லோ ப்ரொஃபைலாக இருப்பாங்க. வெளியே அவர்களுடைய இயக்கத்துடைய அந்த அவங்க என்ன நடவடிக்கைகள் வந்து வெளியே தெரியாது. அவங்க பாட்டில் அது ஒழுக்கமாக அதுக்குன்னு ஒரு ட்ரில்லு, அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருப்பாங்க, பிரச்சாரக் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. ரெண்டாவது அதில் இருக்கிறவங்க பூரா வந்து அடிப்படை எளிய மக்களாக இருப்பாங்க. ஸ்கூலில் வாத்தியாராக இருப்பார், ஏதோ ஒரு இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கலாம். இப்போ தான் ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் பீரியடில் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால் போட்டதை இப்போது ரிமூவ் பண்ணிட்டாங்க. நியாயமான விஷயம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்றும், ஆர்எஸ்எஸ் வேறு, பிஜேபி வேறு. அதாவது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆர்எஸ்எஸ் டைரெக்டாக எந்த தேர்தல் அரசியல்லையும் கிடையாது. அவங்க எந்த காலத்துலையும் நிற்கவும் போகிறதில்லை, அவங்களுக்கு அதுக்கான விருப்பமும் இல்லை. அது எதுக்காக சொல்கிறேன்னா, கலைஞர் அப்போ வந்து திமுக பாஜக கூட்டணி வரணும் போது அப்படி பேசினார். அதுக்கு முன்னாலே வித்தியாசமாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாஜக மதவாத கட்சின்னே பேசியிருக்காரு. மாறி மாறி பேசி. அப்போ அந்த 5 வருஷம் மட்டும் அது லீவ் போட்டுச்சு போல இருக்கு. மதவாத கட்சியிலேருந்து, மதவாதத்திலேருந்து பாஜக லீவ் போட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸையும் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 5 வருஷம் மட்டும் அது ரொம்ப ஒழுக்கமான சமுதாய பணி ஆட்டுச்சு. அப்புறம் ஆற்றலையான்னு தெரியல. கூட்டணிக்காகவா இருக்குமோ? கூட்டணி தர்மம் என்னன்னா, எந்த அரசியல்வாதி பேசுறதையும் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. அன்னைக்கு அவங்களுக்கு சௌகரியம்னா அவரே தான் வந்து இந்திரா காந்தியை வந்து நெருக்கடி காலத்தில் மிகவும் வந்து இதுவாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வந்து மண்டையில் அந்தம்மா ஒரு திமுக தொண்டர்கள் வந்து கல்லெடுத்து அடித்த போது, ரத்தம் வந்த போது, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்களே, ரத்தம் வந்ததுன்னு கேட்டால் அம்மையாருக்கு மண்டையில் மாதவிலக்காக இருக்குமோ அப்படின்னு நக்கலாக பேசினார். மண்டையில் மாதவிலக்கு எவ்வளவு வந்து கொச்சையான சொல். ஒரு அநாகரிகமாக, அதுவும் வந்து ஒரு நாட்டுடைய ஒரு தேசிய தலைவர். அதே கருணாநிதி வந்து கொஞ்ச நாள் பொறுத்து அந்த அரசியலுடைய கட்டமைப்பை வந்து அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கெலாம் அப்புறம் வரும்பொழுது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு பேசினார். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அரசியலில் வந்து மக்களுடைய ஞாபக மருதியை வந்து நம்பி அவர்கள் வந்து அரசியல் செய்கிறார்கள். நேற்று ஒன்று பேசுகிறோன்னா என்ன, இப்போ முன்னாலெல்லாம் வந்து இப்போ ஞாபகப்படுத்தி யாராவது இப்போ நம்மளை மாதிரி யாராவது அப்படி பேசினாரே அப்படின்னு பத்திரிகைகளில் செய்திகள் வந்தால் தான் உண்டு. இப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு கேட்டால் 10 வருஷத்துக்கு முன்னால் போட்டதை எடுத்து அப்படியே அதையும் போட்டு பேசுகிறதையும் போட்டு அன்று இன்றுன்னு போட்டு வந்துடுது. இது வகையில் இந்த ராமர் விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து திராவிட இயக்கம், கடவுள் மறுப்பு இயக்கம், பகுத்தறிவுன்னு சொல்லி தீக்காலிருந்து பிரிஞ்சு வந்து சொன்னாங்க. சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னே வந்து நடத்தினார் உதயநிதி, எல்லாம் ஆர்எஸ் பாரதி எல்லாரும் இருந்தாங்க. அண்ணன் சேகர்பாபு அறநிலையத்துறை, கோயில்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கான அமைச்சர் வந்து அங்கே வந்து சனாதன ஒழிப்பு, கடவுள் மறுப்புன்னு அந்த மேடையில் போய் உட்கார்ந்தார். கடவுளை மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் கோயிலில் இவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக எழுது. அப்போ அந்த சனாதன ஒழிப்புன்றது அது அந்த வழக்குகள்லாம் இருக்குது. அது கூட வெளிமாநிலத்தில் வந்து போய் அப்பியர் ஆகிட்டு வந்தார், பெங்களூரில் நினைக்கிறேன். ஆமாம், பெங்களூரில் உதயநிதி அவர்கள் போய் வந்து அப்பியர் ஆகிட்டு வந்தார். அங்கே கூட வந்து அவர் வந்து வக்கீல்களோடு அவர் வந்து உட்கார்ந்துருக்கும்போது அந்த வழக்கை பதிவு செய்தவர் வந்து அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் எப்படி அந்த மாதிரி உட்கார்ந்துருக்க முடியும்? குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து உட்கார முடியாது. அதாவது ஒரு யாராக இருந்தாலும் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றவாளி என்று நிரூபணம், அதாவது தீர்ப்பு வந்தபோது அவர் நின்று கொண்டு தான் இருந்தார். ஜெயலலிதா அந்த குற்றம் செய்தாரா செய்யலையா நம்ம அந்த அதுக்குள்ளே போகாமல் அந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டோம்னா அவர் நின்று கொண்டு தான் இருந்தார். ஒரு மாநிலத்தின் முதல்வர் அவர். ஆமாம், அவர் வந்து நின்று கொண்டு தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பு வந்த உடனே வெளியில் வரும்போதே வந்து தானே வந்து அந்த தமிழ்நாடு அரசு கொடியெல்லாம் வந்து தேசிய கொடியெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த இடத்தில் முதல்வர் வந்து அமைச்சர், எம்எல்ஏ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளின்னு வேணால் சொல்ல முடியாதே தவிர குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து உட்கார வைக்கிறதுன்றது ஏதோ உண்மையிலேயே வந்து உடம்பு முடியாமல், கால் நடக்க முடியாமல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி, அதில் உடம்பு முடியாமல் ரொம்ப முதியவர்,
அப்படின்னா தான் வந்து அதுவும் வந்து அந்த நீதிபதியுடைய விருப்பத்தை பொறுத்து தான். எதுக்காக சொல்லணும்னா அங்கே போய் இப்போ என்னென்னா இந்த சனாதன ஒழிப்புக்கு அப்படியே நேர் எதிராக ராமராஜ்யம். ராமர் தான் வந்து அதில் வேறு என்ன சொல்லிட்டாரு, பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இவர்களெல்லாம் விட இவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே வந்து ராமர் வந்து சமூக நீதியின் முன்னோடின்ட்டார். அப்போ திராவிடம் தூள் தூளாக உடைச்சிட்டார். யார்? அண்ணன் ரகுபதி. இது வந்து அவராக செய்திருப்பாரா அப்படின்னு வந்து சொன்னால் அப்படியெல்லாம் வந்து திமுகவில் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான விஷயத்தை வந்து யாரோ ஒரு அமைச்சர் வந்து அப்படி 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 ஒரு தவறாக பேசியிருந்தால் இத்தனை நேரம் வந்து வேறு யாராவது ஒரு துரைமுருகனோ இல்லை யாரையாவது வச்சு ஒரு மறுப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ரகுபதியுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஒன்றும் வரல. அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு ஒரு கொள்கை கருத்து தானோ, திமுகவின் கருத்து தானோ? ஆமாம், இது வந்து ஒரு திட்டமிட்ட கொள்கை மாற்றம்னு சொல்கிறதா நாடகம்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. நாடகம்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும். என்கிட்ட இத்தனை நாள் கடவுள் மறுப்பு ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு இவர் கேட்டிருக்காரு, கலைஞர். ஆமாம், அதாவது ராமர் சேது பாலம் கட்டின போது அந்த இஷ்யூ வந்தபோது ராமர் வந்து பாலம் கட்டினாருன்னா அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரு. அப்படி பார்க்க போனால் வந்து ஜெமினி ஃப்ளைஓவரை வந்து கலைஞர் தான் கட்டினாருன்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. நம்ம அண்ணா மேம்பாலம். ஆமாம், அவர் அப்போ இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரா? அண்ணா மேம்பாலம் நிதி ஒதுக்குனாரு. ரைட்டு. அப்போ நீங்கள் எப்படி வந்து அது நிதி ஒதுக்குனீங்களோ அப்போ அதுக்கு நீங்கள் கட்டினதாக ஆகுமோ. அதே மாதிரி நீங்கள் வந்து கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகம், இது கலைஞர் கோட்டூர்புரம் பெரிய நூலகம் கலைஞர் தான் கட்டினாருன்னு சொல்கிறோம். கட்டினாருன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னால் அரசியல் ரீதியாக கட்டுவித்தார், உத்தரவிட்டார் அப்படிங்கிறதானே தவிர அவர் என்ன கொத்தனாரா, மேஸ்திரியா, இல்லை வந்து இன்ஜினியரா கட்டினாரா அப்படின்னு கேட்டால் அதில் அர்த்தம் இல்லை. அதே தான் வந்து அந்த பக்கமும் வந்து ராமர் வந்து என்ன இன்ஜினியரா அப்படின்னால் இப்போ இன்ஜினியராக இருந்தால் இப்போ நீங்கள் முதல்வராக இருக்கும்போது இன்ஜினியராக இருந்தால் வந்து அண்ணா மேம்பாலம் கட்டினீங்க, இல்லை வந்து நூலகம் கட்டினீங்க, இல்லை மற்ற இடங்கள்லாம் கட்டினீங்க இல்லையே. நீங்கள் உத்தரவு போட்டீர்கள், அதுக்கு யார் தகுதி உடையவர்களோ அந்த துறையில் உள்ளவர்கள். அதே மாதிரி ராமர் வந்து கட்டினாரான்னு கேட்டால் அவரே தான் வந்து கல்லெடுத்து கட்டணும்னு அவசியம் இல்லை. அவர் கீழே இருந்த ஒரு படை, அனுமர் தலைமையிலான படை, அதுதான் அந்த ஐதீகம். ஆமாம், அவர் அந்த அரசியலில் வந்து அப்படி கேட்கணுங்கிறதுக்காக சொன்னார். அவர் நிறைய நெத்தியில் வந்து குங்குமம் வச்சா ரத்த பொட்டான்னு கேட்டிருக்காரு. இன்னும் நிறையா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து உனக்கு எதுக்கடி மூக்குத்தின்னு கேட்டிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பீரங்கி வைத்து தகர்க்கும் நாளே தமிழ்நாட்டிற்கு பொன்னாள்னு சொல்லியிருக்காரு, கலைஞர் சொல்லியிருக்காரு. ஆமாம், பின்ன என்ன, அதெல்லாம் வரலாற்றில் இருக்க எடுத்து பாருங்கள். இதை விட இன்னும் மோசமாலாம் சொல்லியிருக்காருல்ல. அப்படிலாம் வந்து சொல்லி அதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் அரசியலுக்காக சொன்னீங்க அப்படின்னால் இவ்வளோ நாள் ராமர் வந்து வடநாட்டு கடவுளாக இருந்தார். வடநாட்டு கடவுள் எப்படி நம்ம வந்து வடக்கத்தியான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்களை வந்து வடக்கத்தியான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ராமர் வந்து வடநாட்டு கடவுள், ஆரியர். நீங்கள் வந்து ஆரியர்னு எவ்வளோ நாள் வந்து சொன்னது, ஆரியர் வந்து எவ்வளோ வருடங்களுக்கு முன்னால், சில 100 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்து ஆடு மேய்த்து கொண்டு வந்தார்கள். நான் கூட வந்து கேட்பேன், அகத்தியர் வந்து தான் முதல்ல தமிழில் வந்து தமிழ் இலக்கணம் எழுதியவர் வந்து தொகுத்தவர் வந்து அகத்தியர். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய சிஷ்யர்னா அவருடைய காலத்தில் இல்லை, அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகள் கழித்து வந்த அவருடைய மானசீக மாணவரான தொல்காப்பியர் எழுதின இலக்கணம் இன்னும் நூல் இருக்குது. ஆனால் அகத்தியர் எழுதினது சிறு பகுதிகள் தான் இருக்குது. இல்லை, அகத்தியர் தான் முதல்ல எழுதினார். அகத்தியர் வந்து பிராமணர் என்று சொல்லப்படுபவர், அதில் உள்ள சில குறிப்புகளை வைத்து. அப்போது அகத்தியர் ஆரியர். அப்போது நான் கூட ஒரு இதில் கேட்டிருக்கேன், நம்ம இதுலேயோ வேறு நிகழ்வுலையோ வந்து ஆடு மேய்த்து கொண்டு வந்த ஆரியர்கள் தான் பிராமணர்கள். ஏன்னா இவங்க தான் வந்து இந்த கால்டுவெல்லு போப்பு, ஜியு போப்பு, இதெல்லாம் இந்த வெள்ளக்காரன் பீரியடில் வந்த வெள்ளக்காரங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் தமிழ் ரொம்ப நல்லா தெரியும். தமிழருடைய சரித்திரமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஆரியர்கள் வந்து ஆடு மேய்த்து கொண்டு இங்கே வந்தார்கள்னா இப்போ நம்ம கேட்குற கேள்வி, அப்போ தமிழர்களுக்கான இலக்கணத்தை எழுதியது ஆடு மேய்த்து கொண்டு வந்தால் அகத்தியர் தானா ஆரியர் என்றால்?
அது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழ் இலக்கணம் வந்து இவங்களுக்கே எழுதுறதுக்கு வழி இல்லை, உங்களுக்கு துப்பு இல்லை. எங்கிருந்தோ ஆடு மேய்த்து கொண்டு வந்தவர்னு சொல்றது என்ன, கல்வி இல்லாதவர்னு சொல்கிறோம். கல்வி இல்லாத ஒரு அகத்தியரோ இல்லை வேற ஒரு ஆரியர்களோ இங்கே வந்து உங்கள் மொழியை கற்றுக்கிட்டு அதில் இலக்கணம் எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? அப்படின்னா தமிழர்களை வேறு யாரும் இழிவுபடுத்தவில்லை, திராவிட இயக்கங்கள் தான் தமிழர்கள் இழிவுபடுத்திக்கிறது. ஏன்னு கேட்டால் புருவாயிடுச்சு. அந்த கைவர் கணவாய் வழியாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்று சொல்வதெல்லாம் வந்து இல்லை. இந்தியாவில் வந்து காஷ்மீர்லேருந்து இங்கே இருக்கிறவர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏ, அந்த ரத்தத்தில் உள்ள அந்த செல்கள் வந்து டிஎன்ஏ ஒரே டிஎன்ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தால் எல்லாரும் திராவிடம், இல்லைன்னா எல்லாரும் ஆரியன், ஏதோ ஒன்று. இந்த ஆரிய திராவிடம் எதுக்காக சொல்லணும்னா, ஆரியர் ராமர் ஆரியர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ திடீர்னு அவர் தான் சமூக நீதியின் முன்னோடி. இதில் வந்து டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, அம்பேத்கரை காலி பண்ணிட்டாரு, பெரியாரை காலி பண்ணிட்டாரு, அண்ணாவை காலி பண்ணிட்டார். நான் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் முன்னால் உள்ள முன்னோடி. அதாவது ராமர் வந்து ஒரு சமூக நீதிக்கு சில அடையாளங்களாக இருந்திருக்கிறார். ராமராஜ்யம்னு அந்த காலத்தில் சொன்னது என்ன ஒரு இது அர்த்தம்னால், மிக சிறப்பாக ஆண்டார், ஒரு சமூக நீதியோடு ஆண்டார், நியாயமாக ஆண்டார், பாரபட்சம் இல்லாமல் ஆண்டார். ஒரு அரசர் வந்து நல்லவர் சிறந்தவர்னு சொல்கிறது எதை வச்சு? பாரபட்சம் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்தவர் ஒரு. அப்போ ராமராஜ்யம் அப்படின்னால் காந்தி கூட சொன்னார் ராமராஜ்யம், மகாத்மா காந்தி. அப்போ என்ன அர்த்தம்னால் அவர் சிறப்பாக ஆண்டார். நடுவில் 14 வருஷம் அவர் ஆளெல்லாம் போனார், வந்தார், வனவாசம் போனார், வந்தார். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அது சொல்லுவாங்க, ஏதோ இத்தனை வருஷம் ஆண்டார், இத்தனை 1000 வருஷம் ஆண்டாங்கன்னு. இப்போ கேட்டால் வந்து அவ்வளோ 1000 வருஷம் ஆள முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ வந்து 120 வயசில் சில பேர் யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வீடியோவில் வருது. ஆமாம், நமக்கெல்லாம் வந்து இந்த வயசுலேயே வந்து மூச்சு வாங்குது வேகமாக நடந்தா. 120 வயசில் ஒரு அம்மா வந்து தமிழ்நாட்டிலேயே சின்னத்தாயி நம்ம பேர், அவங்க வந்து 100 வயசு அந்த மாதிரி வந்து அவங்களாம் யோகா பண்ண இது எல்லாமே இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து ஒரு கால் 300 வயது 400 வயது வாழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆமாமா இல்லையான்னு நம்மளை கேட்டால் நமக்கு தெரியாது. இன்றைக்கி நான் எதுக்கு வரேன்னா, திடீர்னு இந்த ராமராஜ்யம் அவர் தான் சமூகத்து உண்மை. அவர் வந்து இப்போ குகனுடன் ஐவரானோம் அப்படின்னு சொன்னார். ஆமாம், குகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், படகோட்டி, மீனவர் அல்லது படகோட்டி. அப்படி பார்க்க போனால் ராமாயணம் எழுதின வால்மீகியே வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் தான். மகாபாரதத்தை எழுதிய வியாச முனிவரே வந்து அவர் பிராமணரோ ஆரியரோ இல்லை, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர் தான். வால்மீகி வேடுவ குலத்தை சேர்ந்தவர், இவரும் வந்து வேற தாழ்த்தப்பட்ட இனத்தை. ஸோ அதில் வந்து வரும்பொழுது ராமர் வந்து சத்திரியர்னு சொல்லுவாங்க அரசர்னு வரும்போது. ஆமாம், கிருஷ்ணர் வந்து யாதவர்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அதில் பிசி எம்பிசியில் வரும். இதில் யாருமே ஃபார்வர்ட் கேஸ்ட் கிடையாது. ஆனால் இவர் வந்து பொதுவாக இந்த பிராமணியத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற வகையில் வந்து இது எல்லாமே ஏதோ பிராமணியம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பனியம்னு சொல்லி வழக்கமாக பேசுவார் கலைஞர். அதை தாண்டி இப்போ சனாதன ஒழிப்புன்னு இப்போ தானே 2 வருஷம் அந்த கேஸ் இன்னும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருக்க திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் என்ன இதோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமர் சமூக நீதிங்கிறத வந்து தமிழ்நாட்டுடைய திமுகவின் அமைச்சர் ரகுபதி சொல்லி இந்துக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ராமாயணம் தெரிந்தவர்களுக்கு, மகாபாரதம் தெரிந்தவர்களுக்கு ராமர் யார், கிருஷ்ணர் யார், அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, பாகவதம்ங்கிறது. இன்றைக்கி வந்து பல நாடுகள், ரஷ்யா உட்பட எத்தனையோ, இத்தாலி எங்கெங்கேயோலாம் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் வந்துன்னா அதில் உள்ள நல்ல விஷயங்களை அவர்கள் வந்து ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம எடுத்து நல்ல விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. ராமாயணத்தில் மகாபாரத்திலும் சரி, நமக்கு தெரிந்ததெல்லாம் முன்னொரு காலத்தில் ராமரை செருப்பால் அடித்த திராவிட. அதுதான் வரேன். இப்போது எனக்கு என்ன புரியலன்னால், சேலத்தில் வந்து மாநாட்டில் வந்து ராமர் படத்தை வந்து செருப்பு மாலை போட்டு வழிபூரா ஊர்வலத்தில் வந்து பெரியார் ஈவேரா தலைமையிலான ஒரு ஊர்வலத்தில் அவரை செருப்பால் அடித்து கொண்டே சென்றார். ஆமாம், இதை வந்து திமுககாரர்கள் வந்து பெருமையாக சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் மேடையில். நாங்கள் செருப்பால் அடித்தோம் ராமரை அப்படின்னு. ராமர் என்னமோ நேரமாகவே ராமர் எதிரில் நின்றா மாதிரியும் அவங்கள செருப்பால் அடித்த படத்துக்கு தானே அடிச்சிங்க. அது ஏன்னா யாரும் கேட்கலன்றதுனால அடிச்சிங்க, அவ்வளோதான். அதுவே இன்றைக்கி வந்து அந்த மாதிரி அடித்தா வந்து எதிர்வினை இருக்கும். அன்றைக்கி இருந்த காலத்தில் எதிர்வினைகள் வந்து இல்லை. இந்துக்கள் பொதுவாக வந்து பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். இல்லைன்னா எவ்வளோ முகலாயர்கள் வந்து இங்கே வந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க. பெண்களை கற்பழித்து, கொலை செய்து, கொள்ளையடித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து இந்து மதம் வந்து அதை தாங்கி கொண்டது.
ஆனாலும் வந்து இத்தனை கோயில்களும் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் வந்து மாலிகாப்பு முகமது பின் துக்ளக் வந்து கொள்ளையடிப்பதற்காக வந்தபோது ரங்கநாதர் அந்த அந்த திருவுருவத்தையே அது வந்து 24 கேரட் பொன்னால் வந்து தனஞ்சயம்னு சொல்லுவாங்க, தங்கத்தால் வந்தது. அது முதல்ல கொள்ளடிச்சிட்டு போயிடுவானே தங்கம்னா, அதுக்காக அதை எடுத்துகிட்டு 150 கிலோமீட்டர்லாம் வந்து ரகசியமாக வந்து உயிரை பணயம் வைத்து போயிருக்கிறார்கள். அதை பாதுகாப்பதில் பல்லாயிரக்கணக்கான பிராமணர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. நான் வந்து ஒரு சாதி ரீதியாக பேசவில்லை, நான் பொதுவாக என்ன இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தை வந்து தாக்கியிருக்காங்க. கஜினி முகமது வந்து 17 முறை சோமநாதர் ஆலயத்தை தாக்கி இருக்கிறார். அவர்கள் அந்த எந்த ஜாதிங்கிறது முக்கியம் இல்லை, இந்துக்கள். அவர்கள் அதை எதிர்த்து போராடி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 40,000 கோயிலுக்கு மேலே இருக்குது. இன்னும் இந்தியா முழுக்க எடுத்தால் எவ்வளோ இருக்கும்? தமிழ்நாட்டில் அதிகம். எதுக்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி வெள்ளைக்காரன் வந்து எவ்வளோ வந்து மத மாற்றங்கள் செய்தான். மத மாற்றங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இந்து மதம் வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்கு. ஏனென்றால் அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும். அவன் பண்ணிட்டு போகிறான், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இது இருக்கட்டும். இப்போ வந்து திடீர்னு இவங்க வந்து ஏன் வந்து ராமர் பின்னால் வந்து ஏன் போனாங்க? இத்தனை நாளாக வந்து ராமர் வந்து ஆரியராக இருந்தார், பார்ப்பனியத்தின் அடையாளமாக இருந்தார். உண்மையாக போனால் நீங்கள் வந்து சிவன் அப்படின்னா தென்னாடுடைய சிவனை போற்றி. சிவன் எங்கிருந்து வந்தார்? கைலாயத்தில் இருக்கிறார். கைலாயம்ங்கிறது வடக்கில் இருந்தால் கூட தென்னாடுடைய சிவனையை போற்றி என்பது ஒரு எல்லாரும் இயல்பாக இப்போ நீங்கள் நான் எல்லோரும் பேசுகிறது தான். அப்போ தென்னாட்டிலிருந்து தான் சிவன் அங்கே போனார். அதே மாதிரி ராமருடைய பூர்வ குலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இக்ஷ்வாகு அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவர், சூரிய குலம். அதுக்கு முன்னால் எங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா மனு சக்கரவர்த்தின்னு இருந்தார். அவர் தான் மனுநீதின்னு எழுதினார். இவங்க வந்து இந்த மனுநீதியை வந்து தான் திருமாவளவனாக இருக்கட்டும், ஆசிரியர் வீரமணியாக இருக்கட்டும், திமுக கலைஞர்லேருந்து எல்லாருமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் திமுககாரங்க திகாரங்க இவ்வளோ பேரும் இந்த மனு தான் வந்து இப்படிலாம் எழுதிட்டு போயிட்டாரு. இந்த இதில் இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கூட அந்த மனுநீதியை பற்றி தான் பேசினார்கள். இந்த மனுநீதியை ஒருத்தமே இப்போ இருக்கிற எந்த ஜாதிக்காரனுமே, உயர் ஜாதிக்காரனோ வேறு எந்த ஜாதி யாருமே படிக்கிறது இல்லை. அதில் என்ன எழுதியிருக்குன்னு இன்றைக்கி இருக்கிறவனே தெரியாது. ஏன்னா அது 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டு அவன் ஏன் எழுதுனான்னு இன்றைக்கி கேட்டால் யார் பதில் சொல்கிறது இல்லை. அதில் உள்ள விஷயங்கள்லாம் அப்படியே வந்து இப்போ வந்து யாராவது வந்து கடைப்பிடிக்கிறாங்களான்னு கேட்டால் 80% இருக்காது. கால மாற்றங்கள், பரிணாம வளர்ச்சினால சிலதெல்லாம் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும். 1-2 பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த மனுவுடைய குலத்தில் தோன்றியவர் தான் ராமர். நீங்கள் எந்த மனு நீதிக்கு எதிராக சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினீர்களோ 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னால், அந்த மனுவின் குலத்தோன்றல் தான் ராமர், ராமாயணத்து ராமர். இப்போ நீங்கள் ராமர் கட்சியில் சேர்ந்துட்டீங்க. இப்போ ராமர் கட்சியில் நீங்கள் திடீர்னு சேர்ந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய கடவுள் மறுப்பு, இவங்களுடைய கடவுள் மறுப்பு என்றைக்குமே திராவிடத்தில் இது போலி திராவிடம், இது நாடகம். ஏன்னு கேட்டால் நான் கூட சொல்லுவேன், அத்திவரதர் இந்த காஞ்சிபுரத்தில் இந்த அத்திவரதர்னு அது பல வருடங்களுக்கு நடுவில் ஒரு தடவை மேலே கொண்டு வைப்பாங்க. அது வரைக்கும் தண்ணியில் இதில் இருப்பார் அந்த குளத்துக்குள்ளே. அந்த அத்திவரதர் வந்தபோது பெரிய கூட்டம், லட்சக்கணக்கில் மக்கள் தினம் போய் ஏதோ ஒரு மாதமும் நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்தாங்க. அப்போ வந்து முன்னால் விவிஐபி பாஸு கேட்டவங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் திகாவை சேர்ந்தவர்கள். திமுக மட்டும் இல்லை, திகாவை சேர்ந்தவர். நான் பெயர் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும். அந்த அத்திவரதர் கோயிலில் வந்து அந்த நிர்வாகிகள் சில பேர் எனக்கு வந்து, சார் இன்றைக்கி இவங்க வந்துட்டு போனாங்க சார், ஆனால் அந்த சமயத்தில் வந்து யாரும் ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படின்னா நமக்கு செய்திகள் தகவல் வரும். திமுக மட்டுமல்ல, திகாவும் சேர்த்து. ஏங்க நம்ம தான் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள், அவருடைய மகன் திருமணம் எங்கே நடந்துச்சு? அவர் வந்து பிராமணியத்துக்கு எதிரானவர், பிராமணர்களுக்கு எதிரானவர், பார்ப்பனியம்னு பேசுகிறாரு. தாலியை கூட கட் பண்ணி விட்டார். தாலி அவர் அப்படி ஊரார் வீட்டு பெண்களுடைய தாலியை தான் வந்து மேடையில் வந்து தாலியை நீக்க சொன்னார், கட் பண்ணாரே தவிர அவருடைய மனைவியுடைய தாலியை வந்து நீக்க சொல்வதற்கான தைரியமோ இதுவோ அவருக்கு இல்லை. முதல்ல வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் வந்து அது உங்கள் கொள்கையை கடைப்பிடிக்கணும். அந்த அம்மா இன்னும் அங்கே நல்லபடியாக இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், ஐயா 100 வருடங்களுக்கு மேலே தாண்டி இருக்கட்டும். ஆனால் இந்த கொள்கைக்கும் அவளுடைய நடைமுறைக்கும் அவருடைய பையன் வந்து யாரை கல்யாணம் பண்ணிட்டான்னா ஒரு பிராமண பெண்ணை, அதுவும் எங்கள் மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரியில் புதுவையில். அந்த கோயிலில் எப்படி சாஸ்திரிய முறையில் வேத கோஷங்களிடங்க பிராமணர்களை வைத்து திருமணம்.
சரிங்களா? அப்போ திருமணம் செய்து வைத்த ஒருவர் இளைஞராக இருந்தபோது திருமணம் செய்து வைத்த ஒரு பிராமணர், அதாவது இந்த ஐயர்னு சொல்லுவோமே, அவர் இப்போ பிஜேபியில் இங்கே டிநகரில் வந்து அவர் வந்து பிஜேபியில் ஒரு சிறு நிர்வாகியாக இருக்கிறார். இப்பொழுது வயதாகி விட்டது அவருக்கு. ஏன்னா அவர் இந்த கல்யாணன்றது ஒரு 20-25 வருஷம் முன்னால். எதுக்காக சொல்லணும்னா, இவரெல்லாம் இப்படி தான் வந்து பகல் வேடக்காரர்கள். இவர்கள் வீட்டில் இவங்க செய்வாங்க. இப்போ வந்து முதல்வர் அவர்களது வீட்டில் வந்து அவங்களே வந்து அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஒரு ஆன்மீக நேசர், எல்லா கோயில்களுக்கும் போகிறார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க வீட்டுக்குள்ளேயே கோயில் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து ஒரு வீடியோவில் ஒரு பெண்களுக்கான இந்த யூடியூப் வீடியோவில் வந்து அதை அந்த பூஜை ரூம்லாம் காமிச்சிட்டு, சார் இங்கே வருவாரா ஸ்டாலின் சார்? வருவார், வந்து உள்ளே வந்து சும்மா அப்படி லைட்டாக அப்படி கும்பிட்டுட்டு போவார். அப்புறம் உதயநிதி சார் வருவார், முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுனா அந்த உண்டியில் காசு போட்டு போவார். பேசியிருக்காங்க, வீடியோவில் இருக்குது. நான் சொல்லுறது போயின்னா நீங்கள் வீடியோவில் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். அப்புறம் வெளியே வந்து நீங்கள் கடவுளே இல்லைன்னா உங்கள் வீட்லேயே கடவுளுக்கு நீங்கள் உண்டியில் காசு போட்டு தான் வெளியே போவீங்க, இல்லை நீங்கள் வந்து கும்பிடுவீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க. ஆனால் வந்து வெளியில் வந்து மற்றவங்களாம் தாலி கட்டக்கூடாது. இது வந்து ஒரு பகல் வேடம். இப்போ இது திடீரென்று அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகமாக திமுகவாக ஆகிவிட்டதா, திருந்தி விட்டார்களா அப்படின்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளோ வருஷமாக திருந்தாதவங்க இப்போ போது திருந்திட போகிறாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ ஏன் வந்து அந்த ராமர்னா எதுக்காக இப்போ பெரியார் வந்து செருப்பு மாலை போட்டார்னா, இப்போ இவங்க பெரியாருக்கு என்ன பண்ண போகிறாங்க? ராமருக்கு செருப்பு மாலை போட்ட பெரியார் இருக்கிறார், அவரை தந்தை என்று சொல்கிறீர்கள், அவர் தான் வந்து சமூக நீதியின் முன்னோடிங்கிறீங்க. இப்போது அந்த ராமரை சமூக முன்னோடினா அப்போ பெரியாருக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு கால் பெரியார் சிலைக்கு வேறு ஏதாவது அவமரியாதை பண்ணிடுவாங்களா? அன்னைக்கு அவர் அவமரியாதை பண்ணாருன்னு சொல்லி, இல்லை அது வந்து தவறு என்று இப்போது ஏற்றுக்கொள்வார்களா? ஈவேரா வந்து செருப்பு மாலை ராமருக்கு போட்டது தவறு என்று ஏற்றுக்கொள்ளும் தைரியமோ துணிச்சலோ நாகரிகமோ வந்து திமுகவில் எந்த அமைச்சருக்காவதோ அந்த நிர்வாகிக்காகவோ முதல்வருக்கோ இருக்கிறதா? இருக்காது. அப்போ அனுமார் யாருன்னு ஒரு கேள்வி வருது. சரி, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அமைச்சரவையில். அனுமார் பட்டத்துக்காகவே வந்து நான் சொல்கிறது அனுமார் பட்டத்துக்காகனா ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம். அதாவது ராமருக்கு உதவக்கூடிய துணையாக நிற்கக்கூடியவர்கள் நிறைய அனுமார்கள் இருக்காங்க. சஞ்சீவி மலையை தூக்குற மாதிரியா? சஞ்சீவி மலையை இவங்க எங்க கிரானைட் மலையாக இருந்தால் தூக்குவாங்க, சஞ்சீவி குவாரி மலையாக இருந்தால் தூக்குவாங்க, கல் குவாரியாக இருந்தால் தூக்குவாங்க. கிரானைட் மலையை இப்போ கூட தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 200 கோடி ரூபாய்க்கு வந்து கோயில் நிலத்திலிருந்து கிரானைட் கடத்தல் நடந்து அது வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஆட்சியர் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்கும்போது மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு, அது ஒரு யாரோ ஒரு கூட்டம் வந்து அது செய்கிறாங்க, யாரோ ஒரு குரூப் செய்கிறாங்க, எங்களால் உள்ளே போகவே முடியல, அப்போ நீங்கள் போலீஸ் துணையை நாட வேண்டியது தானே அப்படின்னா, இல்லை நாங்கள் அது எவ்வளோ ட்ரை பண்ணி முடியலன்னு ஒன்று சேலம் டிஐஜியை வந்து நேராக வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரியில் நீங்கள் வந்து கோயிலுக்கு சொந்தமாக வேதாரண்யேஸ்வரர்னா ஏதோ ஒரு கோயில் ஒன்று, இன்னொரு கோயில் ஒன்று, 2 கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள கிரானைட்டை கடத்துகிறார்கள். மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தால் வந்து அந்த நிலத்திற்குள் உள்ளே சென்று தடுக்க முடியவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொள்கிறார். காவல்துறையும் வந்து இதற்கு உதவி செய்யவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அஃபிடவிட்டில் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன நிர்வாகம்? அப்புறம் ரவுடிசத்தை நாங்கள் வந்து முழுமையாக ஒழிப்போம்னா எப்படி ஒழிப்பீங்க? இப்போ என்ன நமக்கு வர செய்திகள் என்னென்னா, அந்த கூட்டம் யார் அந்த கிரானைட் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் ஒன்று திமுக சம்பந்தப்பட்டவர்கள், இல்லை திமுகவுடன் தொடர்புள்ளவர்கள், திமுகவுடைய ஆதரவு உள்ளவர்கள்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். இதனால் மற்ற கட்சிகள்லாம் வந்து ரொம்ப யோகியர்கள், அவங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ கூட ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அனைத்து கட்சி கொலை மாதிரி இருக்குது. அதில் அதிமுக இருக்காங்க, பாஜகவும் இருக்காங்க, தமாக இருக்காங்க, திமுகலேருந்து 4 பேர் இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கொலை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம இப்படி சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஆனால் இப்படி ஏதோ நடந்திருக்கு. ஆக அப்போது அங்கே நான் கூட தமாஷா சொல்கிறது, இந்தியன் 2ல் வந்து அவர் சங்கர் இயக்குனர் வந்து எடுத்திருக்காரு, கமலஹாசன் நடித்திருக்கிறார். கமலஹாசன் வந்து முதல்ல டிவிலாம் உடைச்சார், நான் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கும் போது. இப்போ எங்கே வந்து நிற்கிறார்? ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக யாரை ஊழல் என்று சொல்லி, அதாவது அவர் முதல்ல அந்த மதுரையில் பேசினார். அப்போ பேசும்போது சொன்னார், நான் வந்து ஏதோ வீல் சேர்னு ஒரு வார்த்தை பேசினார், சக்கர நாற்காலின்னு. நான் அப்படி சொல்வதால் வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து நான் அவமானப்படுத்துவதாக நினைத்து கொள்ள வேண்டாம்.
கலைஞர் கருணாநிதியை நான் அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வீல் சேர் என்று சொல்ல வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும், அது அவமானம்னு சொன்னார். வீடியோவில் இருக்குது. ஆமாம். அப்போது மு.க. ஸ்டாலின் என்ற பெயரை சொன்னாலே கலைஞருக்கு அவமானம்னு பேசினவர் இன்றைக்கி எங்கே இருக்கார்? திமுக கூட்டணியில் இருக்காரு. திமுகவில் மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் வந்து எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கார். அவருடைய அந்த இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிரானைட் மாஃபியாவாம். குஜராத்தில் கிரானைட்டே கிடையாது, அந்த ஊரில் கிரானைட்டே வராது. பக்கத்தில் இருக்கிற ராஜஸ்தான்லேயும் கிரானைட் கிடையாது, மார்பிள், வெள்ளை மார்பிள். கிரானைட் எங்கே வருதுன்னா ஆந்திரா, கர்நாடகா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த தெலுங்கானா, இந்த இந்த பெல்ட்டில் தான் கிரானைட்டு. குஜராத்தில் கிரானைட்டே கிடையாது. அப்போ குஜராத்தில் கிரானைட் மாஃபியான்னு படம் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த படத்தை எடுக்கிறது வந்து இந்த பக்கம் லைக்கா ராஜபக்சே குடும்பத்துடன் தொடர்பு உள்ளதாக நம்பப்படுவது, சொல்லப்படுவது. நம்மக்கிட்ட ஆதாரம் கேட்டால் அதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்க முடியாது. பரவலாக வந்து பத்திரிகைகள் கூட வந்தது, லைக்கா வந்து சுபாஷ்கரன் வந்து ராஜபக்சேக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு அந்த காலத்தில். ரைட்டு, லைக்கா தான் ப்ரொடியூசரு, சன் ஃபிலிம்ஸு கோ ப்ரொடியூசரு, ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு. இப்போது நீங்கள் வந்து குஜராத்தில் மாஃபியா ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து கிரானைட் மாஃபியான்னு சொல்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதோ சொல்கிறதுக்கோ சங்கருக்கோ கமலஹாசனுக்கோ தயக்கமோ பயமோ இருக்கலாம். நம்ம அதை விட்டுடுவோம். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு கோயில்களில் வந்து ஆக்கிரமிப்பு என்பது வந்து தமிழ்நாட்டில் 5000 ஏக்கரை வந்து நாங்கள் வந்து மீட்டிருக்கோம் அப்படின்னு அறநிலையத்துறை சேகர்பாபு சொல்கிறாரு. பட் எவ்வளவு ஏக்கர் மொத்தம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் இருக்குது. நீங்கள் 5%, 5%ஓ 7%ஓ ஏதோ ஒரு பர்சன்ட்டு நீங்கள் மீட்டிருக்கிறதா சொல்கிறீங்க. வேறு ஒரு கோயிலில் கூட ஏதோ ஒரு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். அந்த கோயிலுடைய நிலத்தை வந்து மீட்டு ஸ்கொயர் ஃபீட்டு 2 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2 ரூபா. எங்கேயாவது ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு எங்கேயாவது நீங்கள் வாங்க முடியும்? நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் சென்னையிலேருந்து வச்சுங்க, எவ்வளோ தூரத்தில் வேணாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2 ரூபாய்ன்னு விற்றுருக்காங்க. அப்போ மீட்டு நீங்கள் அதை வந்து சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு ஆன்மீக மக்களுக்காகவோ இல்லை பொதுமக்களுக்காக, ஈவன் மற்ற மதத்தினருக்கும் சேர்த்து நீங்கள் பொதுமக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சமூக கூடமோ இல்லை பள்ளிக்கூடமோ ஏதாவது 2 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. எவ்வளோ ஏக்கர் நிலம். நீங்கள் அப்படி பார்க்க போனால் நீங்கள் மீட்டு இதுவும் ராமராஜ்யத்தில் வருமோ? ராமராஜ்யத்தில் வரும். கோயில் நிலத்தை மீட்டு ரொம்ப அது ஏலம் எடுத்தவர் யாருன்னு தெரிஞ்சால் தானே அதோடைய விவகாரங்கள் தெரியும். அநேகமாக அது அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. அநேகமாக வந்து ஒரிஜினலாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணவன் எதிர்கட்சியாக இருப்பான், அவங்ககிட்ட இருந்து மீட்டு நம்ம கட்சிக்காரனுக்கு விற்றுருப்பாங்க. இதான் வந்து இது வந்து நம்ம யூகம் தான். ஆனால் 2 ரூபாய்க்கு விற்றாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்றது பத்திரிகைகளில் வந்த செய்தி. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதாவது அறநிலையத்துறை என்பது அறநிலையத்துறையா அராஜக நிலைத்துறையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து அப்பப்போ அறிக்கை கொடுக்கறதுனாலயோ வந்து சேகர்பாபு திருப்பதிக்கு போயிட்டு வந்த வீடியோ போடுறதுனாலையோ வந்து அப்படி இல்லை. அடுத்தது வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்ச அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து அயோத்தி வரைக்கும் போகலாம். ராமராஜ்யமாச்சே. ஆமாம், நாங்கள் ராமருடைய தொண்டர்களாச்சே. அதனால் அப்போ நாங்கள் வந்து அயோத்தி வரைக்கும் போயிட்டு வரலாம். இல்லை தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தி அப்படின்னு கூட ஏதாவது அயோத்தி ஒரு மினி அயோத்தி ஒன்று தமிழ்நாட்டில் எங்கேயாவது வந்து கொண்டு வரலாம். இப்போ நம்ம போரூர்லேயே வந்து ராமர் கோயில் இருக்குது, ராமேஸ்வரத்தில் இருக்குது, எவ்வளோ இடங்களில் இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். சரி, இதெல்லாம் வந்து இந்த ஜோக்கெல்லாம் அவங்க ஏதோ அடிக்கிறாங்களே திடீர்னு, எதனால் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னன்னு பார்த்தால் அதிமுக இப்பொழுது பலவீனமாக இருக்குது. ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கார். அந்த 6 பேர் வந்து சொல்லியும் அந்த 3 சேர்த்துக்க மாட்டேங்கிறார். சசிகலா, டிடிவி, அது வந்து பலவீனமாக இருக்குது. இதில் கூட்டணி இல்லை என்றால், பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்றால் 2026 திமுகவை தோற்கடிப்பது என்பது சிரமமான விஷயம். ஏன்னு கேட்டால் அவர்களிடம் பணபலம் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறார்கள். எந்த ஆளுங்கட்சிக்குமே அந்த ஒரு கூடுதல் பலம் இருக்கும். அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது, ரெண்டாவது எதிர்கட்சிகள் பிளவுபடுகின்றன. இதில் விஜய் வேற வராரு, இன்னும் கொஞ்சம் ஓட்டை பிளவுபடுத்துறதுக்காக தான் வராருன்னு சொல்ல, அவர் வரும்போது பிளவு ஏற்படும். அவர் கூட்டணி இருக்க மாட்டார்னு நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். அவர் கூட்டணிலாம் வரமாட்டார், தன்னை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கணுன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பாருன்னு. சீமான் வேறு தனியாக இருக்கார். ஸோ இப்படி ஒரு 5 இதுவாக வரும்பொழுது அதிமுக வந்து 3ஆம் நிலைக்கு வருமா 4ஆம் நிலைக்கு வருமானு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து திமுக வந்து, அதாவது என்னுடைய கணிப்பு, திமுகவிற்கு இப்பொழுது வந்து மத்திய அரசின் தயவு தேவை.
பாஜகவுடைய அதான் மத்திய அரசு பாஜகவின் தயவு தேவை. ஒன்று இந்த ஊழல் வழக்குகள் இதெல்லாம் இருக்குது. இது வந்து பிரச்சனைகள் வரும். பாருங்கன்னா செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன பாடுபடுறாரு பாருங்கள். 48வது முறை பண்ணிட்டு அவர் என்ன அது தெரியாது. பொன்முடி வந்து தற்காலிகமாக தப்பித்தாலும் அது தெரியாது. இன்னும் நிறைய அமைச்சர்கள் பேரில் வந்து வழக்குகள் இருக்குது. அதிமுக பக்கமும் இருக்குது, விஜயபாஸ்கர் பேர்லலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இவர்கள் பேரில் அதிகமாக இருக்குது. 18 அமைச்சர்கள் பேரில் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குன்றாங்க. 8 அமைச்சர்கள் பேரில் வழக்குகளே வந்து நிலுவையில் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு வந்து 2வது மத்திய அரசு நிதி கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி அதிமுக பலவீனமாக இருக்கிறது. இப்பொழுது வந்து நான் வந்து இங்கே ஆட்சியை வந்து பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் 2026 வரை நிறுத்தி கொள்ள வேண்டும், நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னால் உங்களுக்கு வந்து மத்தியில் உள்ள பாஜக அரசோடு, அதாவது பாஜகவுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை. நம்ம கூட முன்னால் பேசியிருக்கோம். எல்லாம் வெளியே இப்படி தான் சண்டை போடுவாங்க, உள்ளே போய் காலில் விழுந்துருவாங்க. இவங்க வழக்கமான பாணி இவங்களுடையது, திமுகவுடைய பாணி அப்படி தான் அப்படின்னு சொல்லி இங்கே குரல் விடுவாங்க. அப்புறம் அங்கே போய் வந்து அது வந்து ஒரு சரண்டர் ஆகிட்டு வந்துடுவாங்க. இது இவர்களுடைய கேட்டால் வெளியே வந்து திராவிட மாடல்னு சொல்லுவாங்க. ஹிந்தி தெரியாது போடாமாங்க, கோபேக் மோடிம்பாங்க. ஆனால் மோடியை பார்த்தா வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, இல்லை வந்து காலில் விழுவாங்க. இது வந்து இவர்களுடைய, அதாவது இலங்கையில் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து அவர்கள் வந்து அவ்வளோ பேர் கொலையாக இருக்கும்போது கலைஞர் வந்து சோனியா கிட்ட போய் அவருடைய மகன் மூக்க அழகிரிக்கு வந்து அவருக்கும் பேரனுக்கும் வந்து பதவி வேணுங்கிறதுக்காக போய் நின்னார்ல. ஈழத்தமிழர்கள் கொலையை பற்றி கவலைப்பட்டாரா? ஸோ இவர்கள் வந்து இந்த சுயநலத்திற்காக, குடும்ப அரசியலுக்காக எதை வேணாலும் செய்வார்கள். ஆக இப்பொழுது இவர்கள் திடீரென்று அநேகமாக பாருங்கள், அடுத்த இந்த ஒரு வாரத்தில் வந்து எல்லா அமைச்சரும் பட்டே விபூதிட்டுக்கிட்டு, அப்புறம் சேகர்பாபு வந்து அநேகமாக அப்படி வந்து, ஏன்னா அவர் வந்து வைணவ அவருடைய வைணவத்தை சார்ந்த சாதியுடைய சேர்ந்தவர். அதனால் கோவிந்தான்னு ஒரு நாமம் கூட போட்டு, இவ்வளோ நாள் மற்றவங்களுக்குலாம் நாமம் போட்டிருந்தாங்க, இப்போ அவங்களே போட்டுக்கு போகிறாங்க. அதான் வித்தியாசம்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு வழக்கமாக போடுவாங்க, இப்போ அவங்களே போட்டுக்கு போகிறாங்க. போட்டுக்கிட்டு இவங்க வந்து ராமர் அப்படின்னு சொல்கிறது, பிஜேபியுடன் நெருங்க வேண்டும், நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த உதயநிதிக்கு எதிரான, உதயநிதி மற்றவர்களுக்கு எதிரான இந்த சனாதன ஒழிப்பு வழக்கில் இப்போ ரகுபதி போய் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாரு. ரகுபதினா திமுக சார்பாக ஒரு அஃபிடவிட். நாங்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள் இல்லை, ராமர் தான் வந்து சமூக நீதியின் முன்னோடி, பெரியாருக்கு முன்னாலேயே, அம்பேத்கருக்கு முன்னாலேயே, அண்ணாவுக்கு முன்னாலேயேன்னு சொல்லி நாங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பாருங்க. அப்போ நாங்கள் சனாதனத்தை ஒழிக்கணும்னா இந்து தர்மத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்லலை, இந்து கடவுள்களுக்கு எதிராக பேசலை. அங்கங்கே சில கெட்ட பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இருக்குது, அதை தான் ஒழிக்கணும்னு சொன்னோம். அப்படின்னா அந்த கேஸு, ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வழக்கில் வந்து கொஞ்சம் எதிர்வினைகளாக இருக்குமோ, உதயநிதிக்கு எதிராகவோ இல்லை கூட இருந்த மற்ற அமைச்சர்கள், நிர்வாகிகள் இவர்களுக்கு எதிராகவோ வந்து வரக்கூடிய ஒரு திருப்பம் வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சத்தினாலும் இருக்கலாம். அதுதான் சொல்லலை. அதுவும் இந்த பாஜகவுடன் ஒரு நெருக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் அதிமுக பலவீனமாக இருக்கும்போது தான், எதிர்ப்பக்கம் அந்த பக்கம் அவங்களுக்குள்ள சரியில்லைங்கும் போது நம்ம போய் கை கொடுத்தா தானே சரியாக இருக்கும். இதுதான் வந்து இவர்களுடைய வழக்கமான நாடகம். இந்த திடீரென்று ராமர் பேல் இவர்களுக்கு வந்த பாசம் இதுதான். அடுத்தது வந்து கிருஷ்ணரை வந்து திமுக வந்து கேவலமாக பேசின மாதிரியோ, ஒரு வீரமணி பேசின மாதிரியோ வேறு யாருமே பேச முடியாது. பகவான் கிருஷ்ணரை கண்ணா முன்னான்னு பேசியிருக்காங்க. அவர் பொம்பளை, கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஸ்திரீ லோலர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில், நான் அதுக்கு தமிழ் வார்த்தை இன்னும் மோசமாக இருக்குன்றதுனால சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தினேன். எனக்கு தமிழ் வார்த்தை தெரியும், அது சொல்வதற்கே எனக்கு வந்து வேண்டாங்கிறதுனால நான் சொல்லலை. அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. சுபவீரபாண்டியன் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது பாரத வந்து பிழைப்புக்காக யார் காலிலும் விழுவார்கள், எந்த அளவுக்கு கூட திமுக வந்து தாழ்ந்து போகும் என்பதற்கு இது உதாரணம். இது வெறும் அரசியல், இது ஒரு வழக்கமான நாடக அரசியல். அது கொஞ்ச நாளில் வந்து இதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுத்துட்டு பிஜேபியுடன் நெருங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை பிஜேபி எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது அப்படிங்கிறது பார்த்தா அவர்களுடைய அரசியல் கட்டாயங்களை பொறுத்து இருக்கிறது. சப்போஸ் வந்து நிதிஷ்குமாரோடையோ இல்லை அவர் பேர் என்ன சந்திரபாபு நாயுடுவோடையோ கொஞ்சம் பிரச்சனை வந்தால், பிளான் பி திமுக 22 பேர் இருக்காங்க. காங்கிரஸை தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா 22 சீட்டு இருக்குது. இப்போ அவர் வந்து 16 சீட்டு, அவர் ஒரு 12 சீட்டு, 28 சீட்டு.
நிதிஷ்குமாரும் நாயுடுவும். சப்போஸ் அங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து நிதிஷ்குமாரோடு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சில பீகாரில் தேர்தல் வருது, சில காரணங்கள்னால வந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் 12 சீட்டு, இப்போ இங்கே 20 சீட்டு 22 சீட்டு இவங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இவர்களுக்கு வந்து இது ஒரு 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 பிளான் பியாக கூட பிஜேபியுமே இதை நினைக்கலாம். இருக்கட்டும், ஒரு மறைமுக ஆதரவு, நேரடியாக கூட்டணிக்கு வருவாங்கன்னு நான் சொல்லலை, மறைமுக ஆதரவு ஒன்றும் இல்லை. ஒரு அந்த மசோதா வருது, நம்பிக்கை வாக்கெடுப்பு வருது, அந்த சமயத்தில் திமுக வெளிநடப்பு பண்ணாலே அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆதரவு கொடுத்தா மாதிரி தானே. இதை மாதிரி ஒரு 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 இணக்கமான சூழ்நிலைக்காகத்தான் திடீரென்று இவர்கள் ராமர் கோயில் பாசத்தை காட்டுகிறார்கள். கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து இதில் வேறு இந்த பெரியார் ஓடிடின்னு ஒன்று புதுசாக ஒன்று பெரியார் விஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ஏதாவது வந்து ராமாயண சீரியல், பழைய ராமாயண சீரியல் தமிழ் டப்பிங் போட, இல்லை மகாபாரத சீரியல்லாம் எடுத்து போட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பெரியார் விஷனில் நீங்கள் வந்து என்னமோ சீர்திருத்த கருத்துக்கள் வரப்போகுது, பெரியாருடைய கருத்துக்கள்லாம் வரும். பெரியாருடைய கருத்துக்கள், திமுகவை பற்றி அவர் திட்டினதெல்லாம் கருத்துக்கள்லாம் நீங்கள் போட ஆரம்பித்தா அது சேனலே நடத்த முடியாது. அவங்க அவ்வளோ திட்டியிருக்கார் பெரியார். திமுகவை மிகவும் அண்ணாதுரையில் ஆரம்பித்து எல்லாரையும் மிகவும் அதை 21ஆம் பக்கம்லாம் கண்ணாமுன்னாலாம் முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் இப்படி செய்வார்கள் அப்படி என்னென்னமோலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பேசி கொச்சப்படுத்த வேண்டாம், பட் அதை போட முடியாது. அப்போ எனக்கு என்னமோ பெரியார் ஓடிடி விஷனில் வந்து பெரியார் விஷன் ஓடிடியில் அநேகமாக ராமாயணம் மகாபாரதம் தான் போட போகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ உள்ள நிலைமை இருக்குது. போக போக இந்த நாடகம் வந்து எப்படி போகுதுன்றது சுவாரஸ்யமாக தெரியும், பார்க்கலாம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.